டெல்லி போக்குவரத்து துறை அமைச்சரும் ஆம் ஆத்மியின் மூத்த தலைவருமான கைலாஷ் கெலாட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியதால் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் முதலமைச்சர் அதிஷிக்கும் கைலாஷ் கெலாட் அனுப்பியுள்ள ராஜினாமா கடிதத்தில் டெல்லி அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அண்மை காலமாக கட்சியில் ஏற்பட்டு வரும் சர்ச்சைகளை கருத்தில் கொண்டு பதவி விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து துறையுடன் நிர்வாக சீர்திருத்தங்கள், தகவல் தொழில்நுட்பம், உள்துறை மற்றும் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பையும் கைலாஷ் கெலாட் வகித்து வந்தார். அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக கூறி முதலமைச்சர் அதிஷிக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளார். மக்களுக்கு ஆம் ஆத்மி அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் உட்கட்சியிலேயே பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் ராஜினாமா கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். உதாரணமாக, யமுனை நதியை தூய்மைப்படுத்துவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. மாறாக முன்பிருந்ததை விட மிக மோசமாக அந்த நதி மாசடைந்திருப்பதாக கைலாஷ் குறை கூறியுள்ளார். தவிர பல்வேறு ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மக்களுக்கான கட்சியா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் கைலாஷ் கெலாட் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி அமைச்சர் ஒருவர் பதவி விலகியிருப்பது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.